வணக்கம் நம்பளே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நம்பளே இது மார்ச் 20, 2026 வெள்ளிக்கிழமைக்கு எப்படி இருக்கும் சகல ராசிக்கும், எல்லா ராசிகளுக்கும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை துதியை திதி ரேவதி நட்சத்திரம் மீனராசி ஃபுல் டே. மீனராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சனியோட சுக்கனும் இருக்கான், சூரியன் இருக்கான். அங்கே 3க்கும் 4க்கும் 7க்கும் அதிபதி உங்களுக்கு புதன் சாரத்தில் சந்திரன். ஸோ உடம்பு மனசும் கவலைப்படுது, பயப்படுறீங்க, பொறுமையாக இருங்க, டைம் பாஸ் பண்ணிடுங்க. ரிஷபராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். தூள் கலப்புறீங்க, தொழில் லாபம், வெற்றி, பெயர் புகழ், மரியாதை. மிதுன் ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்ததை அடையலாம், கரியான், பெஸ்ட் ஆஃப் லக். கடராசி பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சல், உழைப்பு, டைம் அதிகமாக எடுத்துக்குது, பணம் செலவாகுது, ரிலாக்ஸாக இருக்கும். சிம்ம ராசி வருத்தம், கவலை, தேவையில்லாத வாக்குவாதம், குடும்பத்திலேயோ வெளியிலையோ, பொறுமையாக இருக்கும். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் நினைத்தது நடக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் வெவ்வேறு வகையான குணாதிசயத்தோடு இங்கே இருக்கலாம். கோபம், கவலை, வெற்றி, இன்பம், நிம்மதி எல்லாம் கலந்த ஒரு மல்டிபிள் டைமென்ஷன். துளாராசி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைத்தே அடையலாம். விருச்சிராசி பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம், வாழ்க்கை விருத்தி, கவலை இல்லை. ஆனால் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுராசி ஓகே ஃபைன், குட் அண்ட் ஆஃப், தொழிலுக்கு, படிப்புக்கு, அறிவுக்கும் கிரேட் சொல்ல முடியாது. மகராசி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், எடுத்த முடிவில் ஜெயிக்கிறீங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது எல்லா காரியத்திலையும். கும்பராசி பொறுத்த வரைக்கும் அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், தொழில் லாபம் மிக அருமை. மீனராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், கொஞ்சம் கவலைப்படலாம், ஆனால் காரியங்கள் நன்றாக இருக்குது. இப்போ ஐடியா, வெற்றிக்கான வழி, தத்துவம் என்னென்னு கேட்டீங்கன்னாங்க, வாழ்க்கையை ரொம்ப எளிது. இப்போ இந்த ரூமில் என்ன இருக்குதோ அதை தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த ரூமில் என்ன இருக்குதோ அதை தான் எடுக்க முடியும்னா, அதே மாதிரி நம்ம மனசுக்குலாம் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம அடைய முடியும். பிரார்த்தனையோ, ஆசையோ, தைரியமோ, மன எழுச்சியோ நம்முடைய மனதை தெளிவுபடுத்துது, அல்லது மனதுக்குள்ளே சம்திங் கொண்டு போய் சேர்த்துது. உங்கள் மனதுக்குள்ளார இல்லாத ஒன்றை உங்களால் அதை அடைய முடியாது. அப்போ நீங்கள் பணக்காரன் ஆகணும், ஜெயிக்கணும்னா உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துங்க. நம்பினால் நம்புற விஷயம் ஆள் மனதுக்குள்ளே போயிடும். எல்லாத்தையும் நம்புங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. அது ஆள் மனதுக்குள்ளே போய் அது நடந்துடும். நம்பிக்கை தான் எல்லாமே. நன்றி என்பது.